உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தூத்துக்குடியில் உள்ள மீனவ கிராமத்தின் வலிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட படமாக தான் நடித்துள்ள கிங்ஸ்டன் படம் இருக்கும் என்றும், இந்திய சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் அமைந்துள்ளதாக நடிகர் ஜி.வி. பிரகாஷ் கோவையில் தெரிவித்துள்ளார். மார்ச் 7ஆம் தேதி வெளியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படம் ப்ரமோஷன் குறித்து நடிகர் ஜி.வி. பிரகாஷ், நடிகை திவ்யா பாரதி ஆகியோர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், இது ஒரு திகில் சாகச படம். இதுவரைக்கும் கடலுக்குள் யாரும் படம் எடுத்ததில்லை. கடலுக்கடியில் இப்படம் எடுத்துள்ளதால் பிரம்மாண்டமாக இருக்கும். பெரிய பட்ஜெட்டாக இந்த படம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியன் சினிமாவில் இது ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு மீனவ கிராமத்தால் மீன்பிடிக்க உள்ளே போக முடியாது. அதனுடைய வலிகளை கொண்டு மீனவ கிராமத்தால் உருவாக்கப்பட்ட கதையாக இந்த படம் உள்ளது என தெரிவித்தார். ஹாலிவுட் திரைப்படத்தில் கடல் கொள்ளையர்கள் பற்றி எடுப்பார்கள். ஆனால் இந்த படம் தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் என்ன நடக்குது என்பதை பற்றி எடுத்துள்ளோம். நம்ம ஊர் கதையாக இது எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியன் சினிமாவில் பார்க்காத விஷயம் இந்த படத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. இது காதல், காமெடி, பேய் படம் கிடையாது. இதில் எல்லாமே புதுமையாக இருக்கும். இது ஒரு பாட்டி கதையாக இருக்கும். அந்த ஊரில் நல்லது செய்த ஒருவரை கொண்டு எடுக்கப்பட்ட படம். தமிழ் உள்ளிட்ட 3 மொழிகளில் படம் வெளியாகிறது. தூத்துக்குடியில் இருக்கக்கூடியவர்கள் நிலைமை குறித்து இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்திற்காக அனைவருமே மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இது ஒரு பாட்டி சார்ந்த கதை, ஒரு ஊர் சார்ந்த கதை. இந்த படத்திற்கு பெரிய எக்ஸ்போர்ட் கொடுத்திருக்கிறேன் என்றும் நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜி.வி. பிரகாஷ், அரசியலாக இந்த இடத்தில் பேசவில்லை. கண்டிப்பாக இதற்கான பதிலை நான் என்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிடுவேன். இந்த கதை பார்ட் 4 வரை உள்ளது. பெரிய கதையே இருக்கிறது. இந்த படத்தில் உள்ள கேரக்டரை சார்ந்தவர்களை கொண்டு படத்தின் பெயர் அமைக்கப்பட்டுள்ளதாக நடிகர் ஜி.வி. பிரகாஷ் தெரிவித்தார். ஸோ கிங்ஸ்டன் ப்ரமோஷனுக்காக கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இங்கே மாலில் ஈவினிங் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். 7th ரிலீஸ் ஆகுது. ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸாகவே இந்த பிரம்மாண்டமும் இந்த சிஜியும் இந்த விஷுவல்ஸும் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த ஃபிலிமை மார்ச் 7th ரிலீஸ் ஆகுது, நெக்ஸ்ட் ஃப்ரைடே. ஸோ அதனால we've come to கோயம்புத்தூர் to promote Kingston. ஸோ கிங்ஸ்டனுக்காக ப்ரொமோஷனுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் வந்திருக்கோம். அண்ட் கிங்ஸ்டன் மார்ச் 7th ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் இது ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் மூவியாக இருக்கும் டெஃபினட்டாக. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் டெஃபினட்டாக. அண்ட் ஒரு ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் இது கிங்ஸ்டன். எல்லாராலையும் ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து இருக்கிற இது அங்கே என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்த பற்றியும் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் கூட அவருக்கு இது டெபியூ மூவி, ஃபர்ஸ்ட் மூவி. நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் ஃபிலிம். ஜாம்பி போர்ஷன்ஸ் இருக்கும், ஒரு ஹாரர் போர்ஷன் இருக்கும், ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். இந்தியன் சினிமாவில் டெஃபினட்டாக ஒரு புது அட்டெம்ப்டா இருக்கும் இந்த ஃபிலிம். ஸோ அதான் we are so looking forward for March 7th. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இதோடைய இந்த வேர்ல்டே ரொம்ப புதுசு. ஒரு கடலுக்குள்ளேயே ஒரு உலகம் ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் இந்தியன் சினிமால கடலுக்குள்ள ஹாரர் யாரும் பண்ணல. this is the first film. ஸோ இந்தியன் சினிமாலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஹாரர், ஒரு சி அட்வென்ச்சர் ஃபேண்டசி ஹாரர் இருக்கும். அதனால அந்த கடல்ல ஷூட் பண்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டரு, ஒரு லான்ச்ல ஒரு கப்பல், அந்த லான்ச் செட்டே ஒரு பெரிய செட் போட்டிருந்தோம் ஹைட்ராலிக்ஸோட. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மாண்டம் டெஃபினட்டா இருக்கும் அந்த படத்துல. ஆமா, டார்லிங் பண்ணேன். டார்லிங் அப்புறம் இப்பதான் நான் ஹாரர் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டார்லிங் அப்புறம் இப்போ என்னோட 25th ஃபிலிம் தான் ஹாரர் ஜானர் டச் பண்றேன். அது ஒரு காமெடி பாய் டு ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின ஃபிலிம். அதுல ஒரு ஹாரர் அப்படி இருந்துச்சு டார்லிங். ஒரு காமெடி அது. இது ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான ஃபிலிம். இப்போ ஒரு இண்டியானா ஜோன்ஸோ இல்ல ஒரு ஹாரி பாட்டரோ இல்ல ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கேரிபியன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் இது. ஸோ நீங்க அந்த உலகத்தை நீங்க சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்டமும் இப்படி ஒரு படமான உங்களுக்கு டெஃபினட்டா தோணும். அந்த விஷுவல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாமே அந்த கப்பலோட செட்டை நாங்க கிரியேட் பண்றதே பெரிய பட்ஜெட்டும் ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. அப்புறம் அதை சிஜில ஒர்க் பண்றது, திருப்பி கடலுக்குள்ள போய் ஷூட் பண்ணது, கடலுக்கு அடியில ஷூட் பண்ணது, இந்த மாதிரி அண்டர் வாட்டர் ஷூட்டிங், அதுக்கு ஒரு பாம்பேல இருந்த டீம். ஸோ பெரிய பொருட்செலவுல தான் இந்த படம் பண்ணிருக்கோம். ஒரு பெரிய பட்ஜெட்ல பண்ணிருக்கோம் அந்த ஃபிலிம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த கிங்ஸ்டன். ஸோ ஒரு இந்தியன் சினிமால எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆமா,
இல்லை அது எப்படி சொல்றது, இந்த ஃபிலிமை நான் திருப்பி வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் பிச் பண்ணி இந்த பிசினஸ் பேசி இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் சரி பண்ணி நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்மளே பண்ணலான்ற ஜி ஸ்டுடியோஸும் நம்மளும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. நாங்கள் என்ன விஷுவல் நினைச்சோமோ அந்த விஷுவலை நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு சபிக்கப்பட்ட கடல், ஒரு மீனவ கிராமம், அவங்களால ஒரு மீனவ கிராமத்தால மீன் பிடிக்க உள்ள போக முடியாது. ஏன்னா அந்த கடலே ஒரு அமானுஷ்யமா இருக்கும், ஒரு சபிக்கப்பட்ட கடலா இருக்கும், அந்த கடலுக்குள்ள போகவே முடியாது. ஸோ அந்த பெயினையும் அவங்க எப்படி அந்த கடலுக்குள்ள ஒரு பையன் வந்து போய் அந்த ஊரை வந்து காப்பாற்ற பிளான் பண்ணுவோம். அப்போ அவங்களுடைய எல்லாருமே அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவோம். அந்த கடல் அவங்களுக்கு என்ன காமிக்கும், அங்கிருந்து என்ன ஆகும், அந்த கடல்ல பயங்கர ஒரு மிஸ்டீரியஸாகவும் அந்த ஹாரர் அட்வென்ச்சராகவும் இருக்கும். தமிழ்ல என்னன்னா, ஹாலிவுட் வந்து அவங்களுடைய பாட்டி கதைகள் எடுப்பாங்க. பைரட்ஸ்ன்றது வந்து அவங்க ஊருடைய ஒரு பாட்டி கதைகள் மாதிரி. இந்த மாதிரி பைரட்ஸ் இருப்பாங்க, அவங்க கொள்ளையடிப்பாங்க, கடல் கொள்ளையர்களை பத்தி எடுப்பாங்க. ஹாரி பாட்டர்ல பாத்தீங்கன்னா அவங்க மேஜிக் ப்ரூம், ஒரு விச், அதை வச்சு விச் கிராஃப்ட் வச்சு படம் பண்ணியிருப்பாங்க. நம்ம படம் வந்து நம்ம ஊருடைய நேட்டிவ், நம்ம ஊர்ல ஒரு தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு மீனவ கிராமத்துல என்ன நடக்குது, அதோடைய நேட்டிவிட்டி என்ன, நம்ம ஊரோட கல்ச்சர் என்ன, அதுல வந்து கடலடக்கம்னு ஒண்ணு இருக்கு. கடலடக்கம்னா என்ன, அதுல இருந்து என்ன ஆகுது. ஸோ பக்கா நம்ம ஊர் கதை அது. அதை ஹாலிவுட் தரத்துல பிரசன்ட் பண்ணிருக்கு. டெஃபினட்டா அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்க்கு நம்ம ஊர்ல பயங்கரமான ஒரு இப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இப்போ ஒரு காந்தாராவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு பாகுபலியா இருக்கட்டும், நம்ம இந்தியன், இப்போ ஒரு இந்தியன் ராஜாவுடைய கதை, ஒரு இந்தியன் ஸ்பிரிச்சுவல் கதை, அந்த மாதிரி நம்ம ஊருடைய கதை இது. எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ், லைக் திவ்யா பாரதியா இருக்கட்டும், ஆண்டனின்னு ஒரு ஆக்டர், ராஜேஷ், அப்புறம் அழகம் பெருமாள் சார், அருண், சேத்தன், குமரவேல் சார். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கு படத்துல. லவ் ஃபிலிம், லவ் வந்து ஒரு ஏரியா இந்த படத்துல இருக்கும், பட் லவ் இஸ் நாட் த ஃபோக்கஸ். இப்போ அவங்களுக்குமே ஒரு பெரிய, திவ்யாக்குமே ஒரு பெரிய ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு, ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஸோ பொண்ணுங்களுக்கு பெருசா ஆக்ஷன் நிறைய படங்கள்ல வந்து ஸ்கோப் இருக்காது. பட் இந்த வாட்டி அவங்களுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கு, அவங்க ஆக்ஷன் இதுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த ஃபிலிம்ல. இதுல எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இந்த படத்தோட சாங்ஸா இருக்கட்டும், இந்த படத்தோட விஷுவல்ஸா இருக்கட்டும், நீங்க பார்க்காத ஒரு விஷுவலா இருக்கும். நீங்க அந்த ட்ரெய்லரோ டீசரோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியன் சினிமால அப்படி ஒண்ணு பார்த்திருக்க மாட்டீங்க, வேற ஒரு விஷுவலா இருக்கும். டெக்னிக்கலா இந்த படத்துடைய ஷூட் பண்ணதே, இந்த சிஜிக்காக ஷூட் பண்ணது, இந்த படத்துடைய கேமரா ஒர்க், இதோட லென்ஸ் சாய்ஸஸ் எல்லாமே ரொம்ப டாப் நாட்சா இருக்கும். அதை வெனிஸ் கேமரால தான் ஷூட் பண்ணோம் இந்த படத்தை. குக் அனமாஃபிக்ல தான் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் இதோடைய சிஜி வந்து 1 year ஒர்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அந்த சிஜி போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு 1 year பண்ணி நம்ம ஊர் டீமே பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஜென் ஒரு டீம். ஸோ இது எல்லாமே இதுல புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படத்துல. அது விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க பார்க்காத ஒரு விஷுவலா தான் இருக்கும். ஹாரர் அட்வென்ச்சர் இதுக்கு நான் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஜானருக்குள்ள மியூசிக்ல வரேன். ஸோ நம்ம ஒரு ஹாரி பாட்டர் ஸ்கோர் பண்ணா எப்படி பண்ணிருப்போன்றத நான் ஒரு கமர்ஷியல் ஜோனுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். அதுதான் நான் கிங்ஸ்டன்ல ஸ்கோரா ட்ரை பண்ணிருக்கேன். இது ஒரு ரெகுலர் ஃபிலிமே கிடையாது. இது ஒரு ரெகுலர் லவ் படமா கிடையாது. இது ஒரு ரெகுலர் காமெடி படமா கிடையாது. இது ஒரு ரெகுலர் பேய் படமா அதுவும் கிடையாது. இதுல எல்லாமே புதுமை இருக்கு. நீங்க புதுமையா ஒண்ணு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நீங்க பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீ சொன்ன ஸ்டோரி அஜித்தோட சிட்டிசன் படம் வந்து ஒரு சோசியல் மெசேஜா ரொம்ப இம்பாக்டா இருந்துச்சு. அப்படி ஏதாவது மெசேஜ் இருக்கு இதுல டெஃபினட்டா இருக்கு. ஆனா இதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் கலந்த ஒரு மெசேஜ் இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, அது நீங்க படம் ஆன்மீகம் கிடையாது, அது ஒரு பாட்டி கதையை தான் எடுத்திருக்கோம். ஆனா அதுல வந்து இந்த கடலடக்கம்ன்ற போது இப்ப அந்த ஊருக்கு நல்லது பண்ண ஒருத்தங்களை பத்தின சில விஷயங்கள் ஓப்பன் ஆகும். அது வந்து அவர் மேல ஒரு சுமத்தப்பட்ட பழியோ இல்லை ஏதோ ஒண்ணு வந்து அது கிளைமேக்ஸ்ல என்னவா மாறுது, அண்ட் அந்த ஊருக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த ஊருக்கு அது என்னவா செய்ய போகுதுன்னு ஒரு ஊரோட கதை. ஒரு மித்து தான், மித்தாலஜி டெஃபினட்டா இருக்கும். ஆனா அதுல ஒரு ஃபேண்டசி.
டெஃபினட்டாக வில் லுக் அட் 300 தியேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. அப்புறம் ஆந்திராலையும் ரிலீஸ் ஆகுது படம். ஸோ தெலுங்குலையும் சாலிடான ரிலீஸ் இருக்கும். ஜி ஸ்டுடியோஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போ தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ஒருத்தங்களுக்கு கொடுத்துருக்கோம், தெலுங்கு தியேட்ரிக்கலும் கொடுத்துருக்கோம். நல்ல ரிலீஸில் தான் வரும். இந்த ஃபிலிமில் 5 சாங்ஸ் இருக்கு. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ரெகுலரான சாங்காக இருக்காது. ஒரு டான்ஸ் சாங் கமர்ஷியல் இருக்கு. அதை தவிர்த்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நியூவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுல லுக்காவே எங்க 2 பேருக்குமே வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ரூட்டடா இருக்கும். ஒரு தூத்துக்குடியில இருக்கிறவங்களோட லுக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி இதுல ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கு. அண்ட் எல்லாமே இதுல கம்ப்ளீட்டா பேச்சுலர்ல இருந்து இதுல வேற மாதிரி இருக்கும். நிறைய ரோப் சீன்லாம் பண்ணோம் நாங்க எல்லாருமே. ஆல்சோ இதுல ஹாரருங்கிறதுனால நிறைய அந்த ஹெவி பிரெத்ஸ் எடுத்துட்டே இருக்கணும் ஃபுல்லா. ஏன்னா அது போயிட்டே இருக்கும். செகண்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹாரர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெவி பிரெத்ஸ் எடுப்போம். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த மூவி வைஸ். லைக் டெக்னீஷியன்ஸும் சரி, ஆக்டர்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ சாரி இதுல எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு. ஸோ இதுல எல்லா எமோஷன்ஸுமே இருக்கு இந்த மூவில. நீங்க லவ்வும் இருக்கு, அந்த லவ்ல வர சண்டை இருக்கு, ஃபேமிலி ட்ராமா இருக்கு, ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரியும் இருக்கும் இந்த படத்துல, ஒரு இதை தேடுற மாதிரியும் இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த மூவில இருக்கு ஆக்சுவலா. டெஃபினட்டா இருக்கும். அதான் சொன்னல, ஒரு ஊர் சார்ந்த ஒரு கதைனால அந்த ஊருக்கான சில விஷயங்கள் டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ஹாரர் அப்படின்றதுனால இது நம்மளுடைய எப்படி சொல்றது, இது ஒரு பாட்டி கதை தான். அதுல வந்து என்ன ஒரு மாரல் இருக்குமோ அது இருக்கும் டெஃபினட்டா. அவர் ஆக்சுவலி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட்டன்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிம் இது. ஸோ யூஸ்வலா டெபியூட்டன்ஸ் வந்து இப்படி ஒரு இவ்வளோ பெரிய அட்வென்ச்சரான ஒரு ஃபிலிமை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு டெபியூட்டனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிச்சிருப்போம். பட் இந்த கதை ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தனால இது எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கலான்னு எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாம பண்ணிருக்கோம். எந்த காம்ப்ரமைஸுமே கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். அது வந்து சார் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு புது டெபியூட்டன் டைரக்டருக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹை பட்ஜெட் மூவி கொடுத்து அவ்வளோ நம்பிக்கை வச்சு பண்ண வைக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் அதுக்கு சார் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அது நீங்க படமா பார்க்கும்போது உங்களுக்கு ஆமா, இது வந்து தூத்துக்குடி ஸ்லாங் இருந்துச்சு. ஸோ அதுக்காக லாங்குவேஜ்க்காகவே ஒரு தனியா அங்க போய் ஒர்க் பண்ணோம். அந்த ஸ்லாங் ஒர்க் பண்ணோம். அந்த ஸ்லாங் வந்து ஒரு வாட்டி அதுக்குன்னு ஒரு தனி ஆட்கள் இருந்தாங்க. இப்போ டப்பிங்ல அதை எடுத்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் ஃபீல் வந்து ஃபைனல் டப்பிங்ல ஃபீல் ஆகும். நம்ம எல்லாமே பிடிச்சுதான் பண்றோம். அதாவது இப்போ ஒரு விஷயம் கம்ஃபர்ட் இல்லைன்னா அந்த விஷயம் நான் எடுத்து பண்ணவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ என்ன ஒர்க் பண்ணாலும் அதுல ரொம்ப கம்ஃபர்ட் இருந்தால் தான் அதுக்குள்ள நான் டிராவல் ஆவேன். இப்போ பெரிய ரீச் ஆயிடுச்சு. டீசர் வந்து இவ்வளோ வியூஸ் போயிருச்சு. அவங்க அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க, செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு 18 வருஷம் கழிச்சு அஜித் சார் கூட சேர்றது. அப்புறம் ஆதிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பாய். அந்த ஒரு மொமெண்ட்டுமே அந்த ஹை கொடுத்துட்டாரு. ஸோ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு படத்துக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஜிவி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் திரைத்துறையை தாண்டி சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதர். நிறைய பொலிட்டிக்கலா நான் இந்த இடத்துல பேச விரும்பல. பட் கண்டிப்பா நான் அதை அட்ரஸ் பண்றேன். கண்டிப்பா அதோடைய ஆன்சர் நான் டெஃபினட்டா என்னோட சமூக வலைத்தளத்துல நான் பதிவு பட்ஜெட் சொல்ல இப்போ இருக்கிற சமூக வலைத்தளம் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுது. ஈக்குவலி அதுக்கான நெகட்டிவ் இதுவும் இருக்கு. அது எல்லா விஷயத்துலயுமே இருக்கு. ஸோ பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கண்டுக்காம போகணும். ஆமா ஆமா. இன்னும் அந்த அளவுக்கு ரீச் வந்து நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னும் ரீச் போக
எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்டாக தான் சூஸ் பண்ணலாம். ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி கான்டென்ட் பேஸ்டாக தான் நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த இயர் எனக்கு ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் இருக்கு. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு. அட்வென்ச்சர் ஹாரர் ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் அவங்களுடைய பிசிக்கல் சென்ட்ரோம் பட் ஃபீமேல் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அதுக்கு ஃபேஸ் பண்ணி நீங்கள் அந்த கடலுக்குள்ள போனதை வந்தெல்லாம் கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து எல்லா ஈக்குவலி இவங்க எல்லாருமே இருக்கும்போது நானும் ஈக்குவலி அந்த ஆக்ஷன் சீன் பண்ணது, அதே மாதிரி ரோப் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். என்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்ததா கத்துறது, மூச்சு வாங்குறது, அந்த ரோப் சீன் பண்ணது எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இது சேலஞ்சிங்காக இருந்தது, பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. இது வந்து பார்ட் 3 பார்ட் 4 வரைக்குமே இது கதை இருக்கு, ஒரு பெரிய கதை இருக்குது, ஒரு பெரிய வேர்ல்டு. இது எப்படி ஹாலிவுட்ல மார்வல் ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குமோ, ஒரு டாபிக் அந்த ஒரு டைட்டில் எடுத்து அது வந்து பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் போவாங்களோ, இதுல அதுக்கான ஸ்கோப் டெஃபினட்டா இருக்கு. ஸோ கிங்ஸ்டன் 1 உடைய ரிசெப்ஷன் பார்த்துட்டு 2, 3, 4 வந்து கண்டிப்பா இது அவார்டுன்றதை விட இது வந்து இது ஒரு ஐகானிக்கான ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸா இருக்கும். இப்போ எப்படி மார்வெல்ல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும், இப்போ அயன் மேன் ஒன்று, இல்லை பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன், ஹாரி பாட்டர், அந்த மாதிரி இது ஒரு தனி ஃப்ரான்ச்சைஸா ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு பார்ட் 1 உடைய ரிசெப்ஷனை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறேன். இது பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஜியோட சேர்ந்து. ஸோ அந்த ஜானரை வந்து எடுத்து வர ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு இந்த மாதிரி ஃபிலிம் வந்து இந்தியாவில் இன்னும் வரலன்றதுனால இதை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகும். அந்த இப்போ சொல்லுவாங்கல்ல அந்த யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த படம். அந்த கேரக்டர் பேரு கிங்ஸ்டன்றது கேரக்டர் பேரு. ஃபர்ஸ்ட் வேற பேர் வச்சோம், அப்புறம் சரி கேரக்டர் பேரே வச்சிருவோம். ஏன்னா இப்போ ஹாரி பாட்டரா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த கேரக்டரோட பேர் இருக்கட்டும். அவர் வந்து அந்த மதத்தை சார்ந்தவர், அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஆமா, அவங்க ஹீரோயின் பேர் ரோஸ் அப்படின்னு இருக்கும். அவங்க அந்த ஜியோகிராஃபில இல்ல எல்லாமே லைவ் ஷாட்ஸ். அஃப்கோர்ஸ் ரோப் இருந்துச்சு, பட் எல்லாமே லைவ் ஷாட்ஸ் தான். மேக்ஸிமம் நாங்கள் டூப்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு திலீப் மாஸ்டர் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட். அவர் வந்து பெரிய ஆக்ஷன் மாஸ்டர் அண்ட் ஹீஸ் சப்போர்ட்டட் அஸ் ரியலி வெல். அது அவருடைய எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் கண்டிப்பா அவருக்கு எல்லா பெஸ்ட் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு அவருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, டிஓபிக்கு எல்லாருக்குமே அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. டைட்டானிக் இஸ் அ லவ் ஃபிலிம். இது வந்து நம்ம ஊருக்கு ஒரு ஹாரி பாட்டர்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரை. சரி, இப்போ பெரிய ப்ராஜெக்ட்ல ரோலோட சைடுல உங்களுக்கு ஜிபியோட ஒர்க், அதுல கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் பாயாவே நீங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸை விட இந்த ஃபிலிம்ஸ் நீங்க தொடர்ந்து வெவ்வேறு போஸ்ட், ஆடியன்ஸ் ரியாக்ஷன், அப்படி என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு அஜித் சார் கூட ஒர்க் பண்றோம். ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார். அண்ட் எனக்கு காம்பினேஷன் டைரக்டர் மார்க் ஆண்டனி, த்ரிஷா நயன்தாராக்கு அப்புறம் 3rd டைம் டைரக்டரோட சேர்றேன். ஸோ ஒரு காம்பினேஷனாக 2 படமும் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் அந்த டைரக்டருக்கும் எனக்கும். ஸோ அஜித் சாரோட 18 இயர்ஸ் கழிச்சு சேர்றேன். இது வந்து பக்கா ஒரு ஃபேன் பாய் ஃபிலிம்ன்றதுனால எனக்கு அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க ஸ்கிரீன்ல வரும்போது அதுக்கு என்ன மியூசிக் கொடுத்தா ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஹை கிடைக்குமோ அதை ஒர்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்குடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும் அந்த படத்துல, அவருடைய மியூசிக் டேஸ்ட். அதுல என்னுடைய எனர்ஜியை சேர்த்து வாழ்த்துக்கள் சார். இந்த படம் நல்லபடியா வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.